இடைக்காலத்தின் இறுதியில் ஐரோப்பா. இப்போ நம்ம யூனிட் 9ல் இருக்கிற டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இடைக்காலத்தின் இறுதியில் ஐரோப்பா. காலத்தின் அடிப்படையில் வரலாற்றை பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம் என்று பிரித்து கூறுவது மரமாக இருந்தது. காலத்தின் அடிப்படையில் வரலாற்றை பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம் என பிரித்து கூறுவது மரபாக இருந்து வந்துள்ளது. இதன் அடிப்படையில் ஐரோப்பிய வரலாறும் பிரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தான் ஐரோப்பிய வரலாறும் பிரிக்கப்பட்டுள்ளது. காலம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, வரலாற்று காலங்களை பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் ஐரோப்பிய வரலாறும் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு யுகத்தின் ஆரம்பத்தை வரலாற்றில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளை கொண்டே கணக்கிடுவது இயல்பு. ஒரு யுகத்துடைய ஆரம்பத்தை அந்த வரலாற்றில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்ச்சிகளை கொண்டு தான் கணக்கிடுறாங்க. ஆதி முதல் ரோமானிய பேரரசின் அழிவுக்கு காரணமான கிபி 476 வரை உள்ள காலம் பண்டைய காலம் என்றும், ஆதி முதல் அதாவது கிபி 407 தொடக்கத்திலிருந்து கிபி 476 வரையில் உள்ள காலம் பண்டைய காலம்னோ, 476 கான்ஸ்டாண்டினோபிளை துருக்கியர்கள் கைப்பற்றிய வருடமான 1453 வரைக்கும் உள்ள காலம் இடைக்காலம்னோ, 1453 நவீன காலம் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 476 1453 வரைக்கும் இடைப்பட்ட காலம் இடைக்காலம். 476க்கு முன்னாடி உள்ளது பண்டைய காலம், 1453க்கு பிறகு உள்ளது நவீன காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கிபி 1453 வருடம் ஆட்டோமானிய சுல்தான் 2ஆம் முகம்மது அவருடைய காலம் பார்த்திங்கன்னா, 2ஆம் முகம்மதுவோடைய காலம் 1451 81 வரைக்கும். ஸோ 53ஆம் வருடம் 2ஆம் சுல்தான், ஆட்டோமானிய துருக்கியோட சுல்தான் 2ஆம் முகம்மது, அவர் கிரேக்க ரோமானிய பேரரசரான 9ஆம் கான்ஸ்டன்டைன் என்பவரை தோற்கடித்து கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றிடுறாரு. இந்த நிகழ்ச்சி தான், இந்த 1453 நிகழ்த்துற இந்த நிகழ்ச்சி தான் ஐரோப்பிய வரலாற்றில் இடைக்காலத்தின் இறுதியாகவும் நவீன காலத்தின் ஆரம்பமாகவும் கருதப்படுகிறது. காரணம், இந்த நிகழ்ச்சியின் விளைவாக தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு அவை ஐரோப்பிய மக்களின் வாழ்க்கையிலும் எண்ணங்களிலும் கொள்கைகளிலும் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு நவீன யுகத்தை ஆரம்பித்து வைத்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி பல மாறுபாடுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பிய மக்களோட வாழ்க்கையிலையும் எண்ணங்கள்லையும் கொள்கைகளையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஒரு நவீன யுகத்தை ஆரம்பித்து வைத்திருக்கு. இந்த 1453 ஆட்டோமானிய சுல்தான் 2ஆம் முகம்மது கிரேக்க ரோமானிய பேரரசரான 9ஆம் கான்ஸ்டன்டைனை தோற்கடித்து கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியிருப்பார். ஓகே, கான்ஸ்டாண்டினோபிள் வீழ்ச்சி அடைந்ததால் கிழக்கு ரோமானிய பேரரசில் இருந்த கிரேக்க அறிஞர்கள் இத்தாலிக்கு சென்று குடியேறி மறுமலர்ச்சி என்ற மாபெரும் இயக்கம் தோன்ற காரணமானாங்க. கான்ஸ்டாண்டினோபிளை துருக்கியர்கள் கைப்பற்றின உடனே கிழக்கு ரோமானிய பேரரசில் இருந்த கிரேக்க அறிஞர்கள் இத்தாலிக்கு சென்று குடியேறி மறுமலர்ச்சி என்ற மாபெரும் இயக்கம் தோன்ற காரணமாயினர். மேலும் கான்ஸ்டாண்டினோபிள் வழியாக ஐரோப்பியர்கள் ஆசியாவுடன் நடத்தி வந்த தரைவழி வாணிபம் தடைப்பட்டு போனதால் பூகோள கண்டுபிடிப்புகள் ஏற்பட்டது. மேலும் கான்ஸ்டாண்டினோபிள் வழியாக ஐரோப்பியர்கள் ஆசியாவுடன் நடத்தி வந்த தரைவழி வாணிபம் தடைப்பட்டு போனதால் பூகோள கண்டுபிடிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. ஓகே, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படவும் அந்த தரைவழி அடைக்கப்பட்டதுனால புதிய கண்டுபிடிப்புகள், வேறு வழிகள் கண்டுபிடிக்கவும் அது காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஐரோப்பாவில் தோன்றிய மறுமலர்ச்சியும்
பூகோள கண்டுபிடிப்புகளும் நவீன காலத்தை ஆரம்பித்து வைத்தன என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐரோப்பாவில் தோன்றிய மறுமலர்ச்சியும் பூகோள கண்டுபிடிப்பும் தான் நவீன காலத்தை ஆரம்பித்து வைத்தன அப்படின்னு சொல்லப்படுறது. இது எல்லாமே எதனால் நிகழுதுன்னா, ஆட்டோமானிய துருக்கிய சுல்தான் 2ஆம் முகமது கிரேக்க ரோமானிய பேரரசரான 9ஆம் கான்ஸ்டான்டைன் அப்படிங்கிறவரை தோற்கடித்து கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றினார். சிம்பிளாக என்ன சொல்வோம், 1453 துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றினதுனால அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் சில அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடித்த 1492ஆம் ஆண்டு நவீன கால ஆரம்பமாக கொள்கின்றார்கள். சில பேர் இப்படி மாற்றியும் வச்சுக்கிறாங்க. அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சது தான் இடைக்காலத்துடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் மார்ட்டின் லூதர் 95 குறிப்புகளை லிட்டன்பர்க் கதவுகளில் வைத்து ஆணி அடித்த 1517ஆம் ஆண்டை நவீன கால ஆரம்பமாக சொல்கிறாங்க. எல்லாமே முக்கியமான நிகழ்வு தான். துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றினதும் முக்கியமான நிகழ்வு தான். அதே மாதிரி அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சது 1492, அதுவும் முக்கியமான நிகழ்வு தான். அதே மாதிரி மார்ட்டின் லூதர் கிங் தேவாலய கதவுகளை 95 குறிப்புகளை லிட்டன்பர்க் கதவுகளை வைத்து ஆணி அடித்த 5 நிகழ்வு நடந்த 1517, அதுவும் முக்கியமான நிகழ்வு தான். இந்த 3 முக்கியமான நிகழ்வுகளையும் மையப்படுத்தி தான் இடைக்காலம் ஆரம்பிக்குது அப்படின்னு 3 பல்வேறு கருத்துக்கள் நிலவுது. ஆனால் இவை எல்லாம் கான்ஸ்டான்டினோபிளின் வீழ்ச்சியின் விளைவாக தான் ஏற்பட்டது. அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சது, புதிய கடல்வழி கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது அந்த தரைவழி அடைக்கப்பட்டது தான். அதனால் அதே மாதிரி மார்ட்டின் லூதர் கிங் மறுமலர்ச்சி, அவர் சமய மறுமலர்ச்சியை தோற்றுவித்ததும் இதனால தான். ஏன்னா பல்வேறு அறிஞர்கள் ஒரு இடத்துல சேர்ந்ததுனால தான் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னுட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருந்தது துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றினதுனால அப்படிங்கிறதுனால 1453ஆம் வருடத்தையே நவீன கால ஆரம்பமாக கருதலாம். நவீன காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை முறையாக விவரித்து கூறுவதற்கு முன்பாக இடைக்காலத்தின் இறுதியில் ஐரோப்பிய நிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தேசிய உணர்ச்சி தோற்றம். இடைக்காலத்தில், அதாவது 476லேருந்து 1453 காலத்தை தான் இடைக்காலம்னு சொல்கிறோம். இடைக்காலத்தில் ஐரோப்பாவில் ரோமானிய திருச்சபையின் செல்வாக்கு ஓங்கி இருந்தது. இடைக்காலத்தில் ஐரோப்பாவில் ரோமானிய திருச்சபையின் செல்வாக்கு ஓங்கி இருந்தது. போப்பாண்டவர், பேரரசர் ஆகிய இருவரின் இணைந்த தலைமையில் இயங்கி வரும் ஒரே கிறிஸ்தவ உலகம்தான் ஐரோப்பா என்று கருத்து நிலவி வந்தது. இவங்க 2 பேருடைய தலைமையில் இயங்கி வரும் ஒரே கிறிஸ்தவ உலகம்தான் ஐரோப்பா அப்படிங்கிற கருத்து பரவலாக நிலவி வந்தது. ஐரோப்பாவின் ஒரே மொழியாக லத்தீன் விளங்கியது. ஐரோப்பாவின் ஒரே மொழியாக லத்தீன் விளங்கியது. அதாவது ஐரோப்பாவில் தான் இத்தாலி இருக்குது. இட்டாலிங்கிறது ஒரு நாடு. அந்த இட்டாலியில் ஒரு நகரம்தான் ரோம். அந்த ரோம் அவங்களுடைய லாங்குவேஜ் தான் லத்தீன். ஸோ அதுதான் குழந்தைகள் இல்லாத நகரம்னு சொல்லப்படுது. அகில உலக கிறிஸ்துவ சமயத்திற்கும் தலைமை போப்பாண்டவர். அந்த போப்பாண்டவர் தங்கியிருக்கிற இடம் ரோம். அது ஒரு கத்தோலிக்க பகுதினே சொல்லலாம், ரைட்டா? போப்பாண்டவர் அங்கே தான் இருக்கார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் போப்பாண்டவரும் பேரரசரும் 2 பேரும் சேர்த்து நடத்தி வர அந்த கிறிஸ்தவ உலகம் தான் ஐரோப்பா அப்படிங்கிற கருத்து நிலவி வந்தது. ஐரோப்பாவோட ஒரே மொழி லத்தீன் தான் அப்படின்னு நினச்சாங்க. தாங்கள் குறிப்பிட்ட ஒரு நாட்டு மக்கள், ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற தேசிய எண்ணம் மக்களிடையே காணப்படவில்லை. இத்தாலிய நாட்டு மக்களை நம்ம இத்தாலியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இடைக்காலத்தின் இறுதியில் தேசிய உணர்ச்சியின் தோற்றத்தையும் வளர்ச்சியையும் நாம் பார்க்க முடிகிறது. பரந்த நோக்கம் சிறிது சிறிதாக விலகியது. ஒரு நாடு பிற நாட்டை வேற்றுமையுடன் நோக்க ஆரம்பித்தது. நாட்டுக்கு ஒரு மொழி என்ற கொள்கை வலுப்பெற்றது. நாட்டுக்கு ஒரு மொழி. பிரான்சில் பிரெஞ்சு மொழியும் இங்கிலாந்தின் ஆங்கில மொழியும் கடைசி மொழிகளாயின. பிரான்ஸோடைய பிரெஞ்சு மொழியும் இங்கிலாந்தோட ஆங்கில மொழியும் ஆட்சி மொழிகளாக இருந்தது. பிரான்ஸில் ஃப்ரெஞ்சு,
நாடு முழுக்க ஒரே மொழி. இங்கிலாந்தில் அதே மாதிரி ஆங்கில மொழி ரெண்டும் ஆட்சி மொழிகளாக இருந்தது. இத்தாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் தேசிய அரசுகள் தோன்றின. தேசிய அரசுகள் எங்கெங்கே தோன்றின? இத்தாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸு, இங்கிலாந்து இங்கெல்லாம் தோன்றின. சுதந்திர உணர்வு பெற்ற மக்கள் புதிய ஆளுமை பெற்றனர். சுதந்திர உணர்வு பெற்ற மக்கள் என்ன பண்ணாங்க? புதிய ஆளுமை பெற்றனர். அவர்களுக்கிடையே புதிய சிந்தனைகள் தோன்றின. இவ்வாறு இடைக்காலத்தின் இறுதியில் தேசிய உணர்ச்சியின் தோற்றத்தையும் வளர்ச்சியையும் நாம் காணலாம். பல தேசிய நாடுகள் உருவானதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது புனித ரோமானிய பேரரசின் செல்வாக்கு மங்குதல். புனித ரோமானிய பேரரசுடைய செல்வாக்கு மங்குதல். இது இடைக்காலத்துடைய இறுதியில் ஐரோப்பாவோடைய நிலையில் அடுத்தது புனித ரோமானிய பேரரசோட செல்வாக்கு மங்குறது. என்னன்னா, இடைக்கால ஐரோப்பாவின் சிறப்பியல்பு புனித ரோமானிய பேரரசு ஏற்பட்டது. இடைக்கால ஐரோப்பாவுடைய சிறப்பியல்பு புனித ரோமானிய பேரரசு ஏற்பட்டது. இது ஐரோப்பிய அரசுகளில் மிகவும் பெரிதாக விளங்கியது. புனித ரோமானிய பேரரசு ஐரோப்பிய அரசுகள்லேயே மிகவும் பெரியதாக இருக்குது. நிறைய நிலப்பரப்புகளை சேர்ந்தது இருக்குது. ஐரோப்பாவின் நடுவில் இது பல நிலப்பகுதிகளாலும் பல மக்கள் பிரிவுகளாலும் ஒன்று சேர்ந்து உண்டான வியக்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தது புனித ரோமானிய பேரரசு. அதாவது தொடக்கத்தில் எந்தெந்த நாடுகளெல்லாம் சேர்ந்ததாக இருந்ததுன்னா, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஹாலந்து இந்த பகுதிகளெல்லாம் கொண்டிருந்துச்சு புனித ரோமானிய பேரரசு. அதோடைய எல்லைகள் நாளடைவில் குறுகி தற்கால ஜெர்மனியை மட்டும் கொண்டதாக மாறியது. தொடக்கத்தில் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஹாலந்து இந்த பகுதிகளெலாம் புனித ரோமானிய பேரரசோட எல்லையாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கி இப்போ இருக்கிற ஜெர்மனியை மட்டும்தான் ரோம பேரரசு கொண்டதாக மாறுச்சு. சுமார் 350க்கும் அதிகமான சிற்றரசுகளை கொண்ட இந்த அரசின் தலைவரான பேரரசரை தேர்ந்தெடுக்கும் உரிமை 7 சிற்றரசர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. மொத்தம் 350 சிற்றரசுகள் அதில் இருக்காங்க புனித ரோமானிய பேரரசில். அந்த 350 சிற்றரசுகளுக்கும் பேரரசராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமை ஒரு 7 சிற்றரசர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 சிற்றரசர்களும் தேர்வாளர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. தேர்வாளர்கள் இல்லைன்னா எலக்டார்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. தேர்வாளர்கள், அதாவது 350க்கும் அதிகமான சிற்றரசுகளை கொண்ட ஒரு பெரிய பேரரசு தான் புனித ரோமானிய பேரரசு. அதோடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அதில் அந்த 350 வெறும் 7 சிற்றரசர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த 7 சிற்றரசர்களும் தேர்வாளர்கள் இல்லைன்னா எலக்டார்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவர்களால் ஆளப்பட்ட பகுதி தான் தேர்வாளர் அரசு, எலக்டரேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 7 சிற்றரசர்கள் இருக்காங்க இல்லையா, தேர்வாளர்கள், எலக்டார்ஸ், அவர்களால் ஆளப்பட்ட அரசு, அந்த பகுதி தேர்வாளர் அரசு இல்லைன்னா எலக்டரேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது என்று வழங்கப்பட்டன. இடைக்காலத்தின் இறுதியில் இப்பேரரசின் செல்வாக்கு மங்கி மறைந்து பெயரளவில் தான் ஒரு பேரரசாக இருந்தது. புனித ரோமானிய பேரரசு பேரளவுக்கு தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய அரசாக இருந்தது. மற்ற நேரத்துலலாம் அது பிரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி, ஹாலந்து இப்படி நிறைய பகுதிகளை கொண்டிருந்தது முன்னாடி. ஆனால் இடைக்காலத்தோட இறுதியில் இப்போ இருக்கிற ஜெர்மனி மட்டும்தான் புனித ரோமானிய பேரரசாக இருந்தது. மற்ற எல்லாமே புனித ரோமானிய பேரரசுலேருந்து பிரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, நிலமானிய முறையின் வீழ்ச்சி. அதாவது நிலமானிய முறையின் சீர்குலைவே நவீன கால ஐரோப்பாவின் தொடக்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்தது. என்னாச்சு? இடைக்கால ஐரோப்பாவில் நாம் காணும் மற்றும் ஒரு அமைப்பு நிலமானிய முறை, அதாவது ஃபியூடலிசம். ஐரோப்பாவின் அரசியல், சமூக, பொருளாதார வாழ்க்கை இந்த நிலமானிய முறையின் அடிப்படையில் தான் அமைந்திருந்தது. ஐரோப்பாவுடைய அரசியல், சமூக, பொருளாதார வாழ்க்கை எதோடைய அடிப்படையில் அமைந்திருந்தது அப்படின்னா இந்த நிலமானிய முறையின் அடிப்படையில் தான் அமைந்திருந்தது. நிலமானிய பிரபுக்களின் ஆதிக்கமும் செல்வாக்கும் அதாவது அரசர்களின் அதிகாரத்திற்கே ஊறு விளைவிக்கும் அளவுக்கு வளர்ந்துவிட்டன. அதாவது இடைக்காலத்தில் நிலமானிய பிரபுக்களின் ஆதிக்கமும் செல்வாக்கும் அரசர்களுடைய அதிகாரத்துக்கே ஊறு விளைவிக்கும் அளவுக்கு வளர்ந்துடுச்சு. சிறுக சிறுக நிலப்பரப்புகளின் ஆதிக்கம் ஓங்கி மன்னர்களின் ஆதிக்கம் குறைந்தது.
சிறுக சிறுக நிலப்பிரபுக்களின் ஆதிக்கம் ஓங்கி மன்னர்களுடைய ஆதிக்கம் என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சிருச்சு. ஆனால் இடைக்காலத்தின் இறுதியில் நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்து மன்னர்களின் ஆதிக்கம் வளர தொடங்குச்சு. இடைக்காலத்துக்கு முன்னாடி வரைக்கும், இடைக்காலம் நடுப்பட்ட காலம் வரைக்குமே மன்னர்களுடைய செல்வாக்கே குறைந்து தான் இருந்தது. ஆனால் இடைக்காலத்தோட இறுதியில் நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்து மன்னர்களின் அதிகாரம் வளர தொடங்கியது. இதுக்கு காரணம் இடைக்காலத்தில் ஐரோப்பாவில் தோன்றிய சிலுவை போர்கள் தான். இதற்கு காரணம் இடைக்காலத்தில் ஐரோப்பாவில் தோன்றிய சிலுவை போர்கள். நிறைய போர்கள் ஏற்பட்டிருக்கு அந்த டைமில். அதில் ஒன்று சிலுவை போர்கள், நூற்றாண்டு போர்கள், ஐரோப்பாவில் பரவிய கொள்ளை நோய், அரசர்களின் அதிகார வளர்ச்சி, இது எல்லாமே காரணமாக இருந்தது. இடைக்காலத்தில் இறுதியில் நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்து மன்னர்களுடைய அதிகாரம் வளர்கிறதுக்கு இது எல்லாமே காரணமாக இருந்தது. எது காரணமாக இருந்து? சிலுவை போர், நூற்றாண்டு போர், ஐரோப்பாவில் பரவிய கொள்ளை நோய், அரசர்களின் அதிகார வளர்ச்சி. கிராமங்களில் பிரபுக்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற துடித்து கொண்டிருந்த மக்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு கிராமங்களை விட்டு வெளியேறி நகரங்களில் தங்கி வாழ தொடங்கினர். ரொம்ப துடித்து கொண்டிருந்தாங்க கிராமங்களில். பிரபுக்களோட ஆதிக்கத்திலேருந்து எப்போ நம்ம விடுதலை அடைவோம் அப்படின்னு, நிலப்பிரபுக்களுடைய ஆதிக்கத்திலிருந்து. ஸோ இந்த சிலுவை போர், நூற்றாண்டு போர், ஐரோப்பாவில் பரவிய கொள்ளை நோய், இந்த அதிகார வளர்ச்சி, இதெல்லாம் ஒரு காரணமாக காட்டி மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிராமங்களை விட்டு வெளியேறி நகரங்களில் தங்கி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிலமானிய முறையின் சீர்குலைவே நவீன கால ஐரோப்பாவின் தொடக்கம். நிலமானிய முறையின் சீர்குலைவே நவீன கால ஐரோப்பாவின் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நகரங்களின் தோற்றமும் வளர்ச்சியும். ரைஸ் ஆஃப் மெடிவல் சிட்டிஸ். இடைக்காலத்தின் இறுதியில் நகரங்கள் தோன்றி ஐரோப்பாவின் அரசியல் பொருளாதார வாழ்க்கையில் மிக்க செல்வாக்கு பெற்றுள்ளதை நாம் காணலாம். இடைக்காலத்தோட இறுதியில் அங்கே தான் கிராமங்கள்ல இருந்து வெளியேறி மக்கள் நகரங்களில் வாழ தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அந்த மாதிரி இடைக்காலத்தோட இறுதியில் நகரங்கள் தோன்றி ஐரோப்பாவின் அரசியல் பொருளாதார வாழ்க்கையில் மிக்க செல்வாக்கு பெற்றுள்ளதை நம்மளால பார்க்க முடியுது. வியாபாரம், தொழில் இவற்றின் வளர்ச்சியின் விளைவாக தேசிய நகரங்கள் பிரபுக்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து செயல்படலாயின. வியாபாரம், தொழில் இவற்றின் வளர்ச்சியின் விளைவாக தோன்றிய நகரங்கள் பிரபுக்களின் ஆதிக்கத்திலிருந்து எதிர்த்து செயல்படலாயின. நிலப்பிரபுக்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த வரைக்கும் அவங்க அமைதியாக இருந்தாங்க. எப்போ நிலப்பிரபுக்களுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு கிராமங்கள்லேருந்து வெளியேறி நகர்ப்புறங்களில் வாழ ஆரம்பித்தாங்களோ, புதிய வியாபாரம், புதிய தொழில் இந்த மாதிரி போக ஆரம்பித்தாங்க. அப்போ நிலப்பிரபுக்களுடைய ஆதரவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால் பிரபுக்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து செயல்பட்டாங்க. இத்தாலியில் வெனிஸ், பிளாரன்ஸ், மிலான், ஜெனோவா, பைசா போன்ற நகரங்களின் சிறப்பு பெற்று விளங்கின. அதாவது இந்த மாதிரி வியாபாரத்துலேயும் தொழிலையும் இத்தாலியை பொறுத்த வரைக்கும் வெனிஸ், பிளாரன்ஸ், மிலான், ஜெனோவா, பைசா இந்த நகரங்கள்லாம் சிறப்பு பெற்று விளங்கின. சில ஐரோப்பிய கதைகள்லையும் இந்திய கதைகள்லையும் இந்த நகரங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். மிலான் நகர வர்த்தகர் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். சிறப்புமிக்க பிளாரன்ஸ் நகரம் மற்ற நகரங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியதான். இதில் ரொம்ப சிறப்பாக பிளாரன்ஸ் நகரம் தான் மற்ற நகரங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்குச்சு. இத்தாலியை பொறுத்த வரைக்கும் எது வியாபாரமும் தொழிலும் மிக்க நகரங்களாக இருந்தது அப்படின்னா வெனிஸ், பிளாரன்ஸ், மிலான், ஜெனோவா, பைசா. இதில் பிளாரன்ஸ் தான் மற்ற நகரங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரத்தில் புதிதாக பல அரசியல் பரிசோதனைகள் செய்யப்பட்டன. பிளாரன்ஸ் நகர்ப்புற வாழ்க்கை இடைக்கால குறுகிய மனப்பான்மைக்கும் கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டு இருந்தது. பிளாரன்ஸோடைய நகர்ப்புற வாழ்க்கை என்ன பண்ணுச்சுன்னா இடைக்காலத்தில் குறுகிய மனப்பான்மைக்கும் கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை தவிர தமாஸ்கஸ், பாக்தாத், கெய்ரோ போன்ற முக்கிய முஸ்லிம் நகரங்களும் பிளாண்டர்ஸில்
புரூக்ஸ், கென்ட் போன்ற நகரங்களும் பிளான்டர்ஸில் புரூக்ஸ், கென்ட் அதாவது தமாஸ்கஸ், பாக்தாத், கெய்ரோ இதெல்லாம் முக்கியமான முஸ்லீம் நகரங்கள். அதே மாதிரி பிளான்டர்ஸ், அந்த பிளான்டர்ஸில் புரூக்ஸ், கென்ட் போன்ற நகரங்களும் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் கொரோன், ஹாம்ஸ்பர்க், பிரமன், ஆக்ஸ்பர்க், நூரம்பர்க் இந்த நகரங்களும் குறிப்பிடத்தக்க முக்கிய நகரங்களாக இருந்துச்சு. அதாவது முக்கிய முஸ்லீம் நகரங்கள்னால் தமாஸ்கஸ், பாக்தாத், கெய்ரோ. பிளான்டர்ஸ் பிளான்டர்ஸில் முக்கியமான நகரங்கள்னால் புரூக்ஸ், கென்ட். அதே மாதிரி ஜெர்மனியில் முக்கியமான நகரங்கள்னால் கொரோன், ஹாம்ஸ்பர்க், பிரமன், ஆக்ஸ்பர்க், நூரம்பர்க் இதெல்லாம் முக்கியமான நகரங்களாக இருந்தது. இந்த நகரங்கள் பல வழிகளில் சுதந்திரமாகவே செயல்பட்டு வந்தன. நகரங்கள் பெற்றுக்கொண்ட சுயாட்சியின் விளைவாக தனிநபர்களின் உரிமை பெற்றனர். நகரங்கள் பெற்றுக்கொண்ட சுயாட்சியின் விளைவாக தனிநபர்கள் என்ன பண்ணாங்க? சுதந்திரமாக செயல்பட்டு வந்தாங்க. சுயாட்சி விளைவாக தனிநபர்கள் உரிமைகள் பெற்றாங்க. நகரங்கள் சுதந்திரமாக செயல்பட்டு வந்தது. அதனால் தனிநபர்கள் நிறைய உரிமை பெற்றாங்க. நகரங்களின் நிர்வாகம் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த விதத்தில் இடைக்காலத்தின் இறுதியில் நகரங்களின் வளர்ச்சியினால் நிலமானிய முறை அமைப்பும் திருச்சபையின் ஆதிக்கமும் வெகுவாக பாதிக்கப்பட்டது. ஸோ அந்தந்த நகரங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் முக்கியமான நகரங்கள் எழுச்சி பெற்றது. அந்த மாதிரி நகரங்கள் ரொம்ப சுதந்திரமாக செயல்பட்டு வந்ததுனால தனிநபர்களுக்கு நிறைய உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தது. அதனால் இடைக்காலத்தோட இறுதியில் நகரங்களுடைய வளர்ச்சியினால் நிலமானிய முறை அமைப்பும் திருச்சபையின் ஆதிக்கமும் வெகுவாக பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு நிலப்பிரபுவையோ திருச்சபையோ நம்பி இருக்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரங்களுடைய அரசியல் துறையில் சுயாட்சி கொள்கை தோன்றி வளர்வதற்கு காரணமானது. வலிமை மிக்க மத்திய அரசு ஏற்பட்டு வலிமையுள்ள முடியாட்சி தோன்றுவதற்கு நகர மக்களே காரணமாக இருந்தனர். வலிமை மிக்க மத்திய அரசு ஏற்பட்டு வலிமையுள்ள முடியாட்சி தோன்றுவதற்கு நகர மக்களே காரணமாக இருந்தாங்க. இந்த நகரங்கள் தான் கலாச்சார வளர்ச்சிக்கு ஆக்கம் அளித்தன. இந்த நகரங்கள் தான் நம்ம பார்த்த இந்த நகரங்கள் தான் என்னென்ன நகரங்கள்? தமாஸ்கஸ், பாக்தாத், கெய்ரோ முஸ்லீம் நகரங்கள். பிளான்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற புரூக்ஸ், கென்ட் இந்த நகரங்கள். ஜெர்மனியில் இருக்கிற கொரோன், ஹாம்ஸ்பர்க், பிரமல், ஆக்ஸ்பர்க், நூரம்பர்க் இந்த நகரங்கள் தான் முக்கிய நகரங்கள். இந்த நகரங்கள் தான் கலாச்சார வளர்ச்சிக்கு ஆக்கம் அளித்தன. தேசிய உணர்ச்சி வலுப்பெற்று வருவதற்கும் காரணமாக அமைந்ததும் இந்த நகரங்கள் தான். தேசிய உணர்ச்சி வலுப்பெற்று வளர்வதற்கு காரணமாக அமைந்ததும் இந்த நகரங்கள் தான். இவ்வாறு நகரங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் நவீன கால ஐரோப்பிய வரலாற்றில் பல முக்கிய மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலையும் வியாபார வளர்ச்சியிலையும் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இடைக்காலத்தின் இறுதியில் பிரபுக்கள் தங்கள் பழைய போர் தொழிலை விட்டுவிட்டு வர்த்தகம் செய்வதிலும் தொழில் உற்பத்தியிலும் ஈடுபட்டாங்க. இடைக்காலத்தின் இறுதியில் பிரபுக்கள் தங்கள் பழைய போர் தொழிலை விட்டுவிட்டு வர்த்தகம் செய்வதிலும் தொழில் உற்பத்தியிலும் ஈடுபட்டாங்க. புதிய தொழிலதிபர்களும் வணிகர்களும் தோன்றினாங்க. அதாவது வர்த்தகம், புதிய தொழில், வாணிபம் இதெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிரபுக்களே என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய பழைய போர் தொழிலை விட்டுட்டு வர்த்தகத்திலும் தொழிலையும் ஈடுபடுறாங்க. அதனால் புதிய தொழிலதிபர்களும் வணிகர்களும் தோன்றுறாங்க. அவர்களிடம் திறமையும் அறிவும் பயிற்சியும் கடுமையான உழைப்பும் காணப்பட்டன. புதிய தொழில், அதனால் அதில் திறமை, அறிவு, பயிற்சி, கடுமையான உழைப்பு எல்லாமே இருந்தது. யார்கிட்ட? இந்த நிலமானிய பிரபுக்கள் இருக்காங்கள அவங்க மாறினாங்க. வர்த்தகத்துக்கும் தொழிலுக்கும் மாறினாங்க போர் தொழிலை விட்டுட்டு. அதனால் அவங்கள்ட்ட திறமையும் அறிவும் பயிற்சியும் கடுமையான உழைப்பும் இருந்துச்சு. இந்த புதிய தொழிலாளர்கள் கிராமப்புறங்களில் பல தொழிற்சாலைகளை நிறுவுறாங்க.
கிராமப்புறங்கள் தான் விவசாயம் பண்ணாமல் எல்லாரும் நகரங்களுக்கு குடியமர்ந்து புதிய வணிகத்தையும் தொழிலையும் மேற்கொண்டாங்கன்னு பார்த்தோம். அதனால் நிலமானிய பிரபுக்கள் தங்களுடைய போர் தொழிலை விட்டுட்டு வணிகத்திலும் தொழிலையும் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க ரொம்ப திறமையாகவும் அறிவாகவும் நல்ல பயிற்சியுடனும் கடுமையான உழைப்புடனும் வேலை பார்த்து கிராமப்புறங்களில் பல தொழிற்சாலைகளையும் நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறுவப்பட்ட இடங்களில் பிளான்டர்ஸ், ஹார்ன்ஸ்கூட், ஆர்மிண்டியஸ் இந்த இடங்களில் துணி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. பிளான்டர்ஸ், ஹார்ன்ஸ்கூட், ஆர்மிண்டியஸ் இந்த இடங்கள், பிளாண்டர்ஸ், ஹார்ன்ஸ்கூட், ஆர்மிண்டியஸ் இந்த இடங்கள்லாம் துணி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. இவைகள் வர்த்தக சங்கங்களின் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக இயங்கின. வணிகர்கள், தொழில் உற்பத்தி செய்வோர் ஆகியோர் புதிய தாங்கள் செல்வம் காரணமாக சமுதாயத்தில் நல்ல செல்வாக்கு பெற்றாங்க. அவர்களின் வணிகமும் தொழிலும் எங்கும் பரவிவிட்டன. இவர்களின் வியாபார நிறுவனங்கள் பல இடங்களிலும் நிறுவப்பட்டன. அவ்வாறு முதலாளித்துவம் வளர்ச்சி அடைந்தது. அப்போ நிலப்பிரபுக்கள் என்ன பண்ணிட்டாங்க? போர் தொழிலை விட்டுட்டு வாணிகத்திலையும் மற்ற தொழில்களையும் ஈடுபட்டாங்க. அதில் வளர்ச்சி அடைந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வச்சு, கிராமப்புறங்களில் நிறுவனங்கள்லாம் வச்சு அதில் வந்த செல்வம் காரணமாக சமுதாயத்தில் நல்ல செல்வாக்கு பெற்றாங்க. அவர்களுடைய வணிகமும் தொழிலும் எங்கும் பரவிச்சு அவர்களின் வியாபார நிறுவனங்கள் பல இடங்களில் நிறுவி முதலாளித்துவம் வளர்ச்சி அடைந்தது. இதன் விளைவாக இடைக்காலத்தின் இறுதியில் தொழிலதிபர்களும் தொழிலாளர்களுக்கும் இடையே இருந்த பிணைப்பு இப்போது குறைஞ்சிருச்சு. இடைக்காலத்தோட இறுதியில் தொழிலதிபர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில் ஒரு பிணைப்பு இருந்தது. அது இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய முதலாளிகள் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட காசு இருக்குது, அவங்க நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சுட்டாங்க, நிறைய இடங்களில் வச்சுட்டாங்க. அதனால் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இருந்த பிணைப்பு இப்போ என்ன ஆயிடுச்சு? குறைந்து விட்டது. எனவே தொழிலாளர்களும் முதலாளிகளும் நேரடியாக ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. இந்த ஒப்பந்தங்களின் விளைவாக தொழிலாளர்கள் தங்கள் உழைப்பை விற்றனர், முதலாளிகள் அவர்கள் உழைப்பை குறைந்த விலைக்கு வாங்கினர். முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டும் நிலை ஏற்பட்டது. இடைக்காலத்தோட இறுதியில் கடல் கடந்த வாணிபம் மூலமாக வெனிஸ், பிளாரன்ஸ் நகர வணிகர்கள் அதிக அளவில் முதலீடு செய்து நிறைய பொருளீட்டினாங்க. வெனிஸ், பிளாரன்ஸ் நகர வணிகர்கள் அதிக அளவு முதலீடு செய்து நிறைய பொருளீட்டினார்கள். கீழை நாடுகளில் கிடைத்த நறுமணப் பொருட்கள் வெனிஸ் பட்டணம் மூலமாகவே ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டன. கீழை நாடுகளில் கிடைத்த நறுமணப் பொருட்கள் வெனிஸ் பட்டணம் மூலமாகவே ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. ஐரோப்பாவின் வாணிபம், பொருளாதாரம் முதலியவற்றிற்கு ஆண்டர்வெர்ப் அப்படின்ற ஒரு நகரம், ஆண்டர்வெர்ப் அப்படிங்கிற நகரம் எதிர்ப்பின்றி நடுநாயகமாக விளங்கிச்சு. இந்த ஐரோப்பாவுடைய வாணிப பொருளாதாரம் இதுக்கெல்லாம் ஆண்டர்வெர்ப் அப்படிங்கிற நகரம் எந்தவித எதிர்ப்புமின்றி நடுநாயகமாக விளங்கியது. அதாவது வெனிஸ், பிளாரன்ஸ் நகரத்துக்கு தான் வந்திருக்குது கடல் மூலமா. அந்த வெனிஸ், பிளாரன்ஸ் நகரத்திலிருந்து ஆண்டர்வெர்ப் அப்படிங்கிற நகரத்திற்கு வந்து தான் மற்ற இடங்களுக்கும் பரிமாறப்பட்டிருக்கு. நேர்த்தியாக அமைந்துள்ள துறைமுகமும் அமைப்பும் இதற்கு துணையாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நேர்த்தியாக அமைந்துள்ள துறைமுகமும் அமைப்பும் இதற்கு துணையாக இருந்தன. வாணிபம், தொழில் வளர்ச்சியின் விளைவாக வங்கி தொழில் நல்ல வளர்ச்சி அடைந்தது. பவேரியாவில் உள்ள ஆக்ஸ்பர்க் நகரம் வங்கி தொழிலின் மையமாக விளங்கியது. பவேரியா அங்கே இருக்கிற ஆக்ஸ்பர்க் நகரம் வங்கி தொழிலின் மையமாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சபையோட பெருமையும் மதிப்பும் குறைந்திருந்தது. இடைக்காலத்தில் ரோமானிய திருச்சபை மிகவும் வலிமையுள்ள ஒரு நிறுவனமாக விளங்கியது. திருச்சபையின் தலைவரான போப்பாண்டவர் கடவுளின் பிரதிநிதி என்றும் சர்வ வல்லமை பெற்றவர் என்றும் கருதப்பட்டார். திருச்சபையுடைய தலைவரான போப்பாண்டவர் இப்போதைக்கும் உலக கிறிஸ்தவர்களின் தலைவராக இன்றளவுக்கும் மதிக்கப்படுறவர். இத்தாலியில் ரோம் நகரத்தில் இருக்கார். மதம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் அந்த ரோம் நகரத்தில் இருக்கும். திருச்சபையோட தலைவரான போப்பாண்டவர் கடவுளின் பிரதிநிதி என்றும் சர்வ வல்லமை பெற்றவர் என்றும் கருதப்பட்டார். அவரது ஆணைகளே சட்டங்களாக மதிக்கப்பட்டன.
போப்பாண்டவருடைய ஆணைகளே சட்டங்களாக மதிக்கப்பட்டன. சமயத்துறையில் அவரது அதிகாரம் இறைமை பெற்றிருந்தது. மக்களும் திருச்சபையில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தாங்க. மக்களிடம் அதிக மத நம்பிக்கை அதிகமாக காணப்பட்டது. திருச்சபையில் அதிக நம்பிக்கை வச்சுருந்தாங்க, மத நம்பிக்கையும் மக்கள்கிட்ட அதிகமாக காணப்பட்டது. ஆனால் இடைக்காலத்தின் இறுதியில் ஐரோப்பாவில் வாழ்ந்த பெரும்பான்மையான மக்கள் திருச்சபையை புனிதத்தன்மையுடன் நோக்குவதையும் அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதையும் விட்டுவிட்டாங்க. புனிதத்தன்மையோடு நோக்குறதையும் அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதையும் விட்டுட்டாங்க. ஏன்னா காரணம் போப்பாண்டவர்களிடமும் சமய குருமார்களிடமும் காணப்பட்ட ஆடம்பர வாழ்க்கையும் ஒழுக்கமற்ற வாழ்க்கையுமே ஆகும். ரொம்ப ஆடம்பரமாகவும் ஒழுக்கம் இல்லாமையும் போப்பாண்டவர்களும் மத குருமார்களும் வாழ்ந்தாங்க. மத குருமார்களே சமயத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைய காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மத குருமார்களே சமயத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைய காரணமாக இருந்தனர். எனவே மக்கள் சமய ஆதிக்கத்திலிருந்து படிப்படியாக விடுபட ஆரம்பித்தனர். பல காலம் திருச்சபைக்கு அடங்கியிருந்த மக்கள் இப்போது சுய உரிமை தேடினார்கள். மக்களிடம் காணப்பட்ட தேசிய உணர்ச்சியும் அரசியல் உணர்ச்சியும் மக்களை சமய உலகிலிருந்து அரசியல் உலகிற்கு அழைத்து சென்று விட்டன. விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முன்ன மாதிரி வெறும் நிலத்துக்குள்ளேயே அவங்க முடங்கி கிடக்கல இல்லையா? ஸோ வணிகம் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிஸை நோக்கி வந்தாங்க. பல நகரங்களில் அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு வியாபாரம் பண்ணுறதுனால விவரம் தெரிய ஆரம்பித்து அதனால் சுய உரிமையை தேடினாங்க. மக்களிடம் காணப்பட்ட தேசிய உணர்ச்சியும் அதிகார உணர்ச்சியும் மக்களை சமய உலகிலிருந்து அரசியல் உலகிற்கு அழைத்து சென்று விட்டன அப்படின்னு சொல்லப்படுது. இடைக்காலத்தின் இறுதியில் மக்களின் எண்ணம், மனசாட்சி ஆகியவற்றின் மீது திருச்சபை கொண்டிருந்த ஆதிக்கம் குறைஞ்சிருச்சு. மக்களுடைய எண்ணம் மற்றும் மனசாட்சி இதன் மீது திருச்சபை கொண்டிருந்த ஆதிக்கம் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. கற்றறிந்தவர்கள் சமய நூல்களின் மூலங்களை புரட்டி பார்த்து சொற்களை ஆராய தொடங்கினாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பைபிளெல்லாம் புரட்டி படிக்க தொடங்கினாங்க. இங்கிலாந்தின் ஜான் வைக்லிப் 1320 1384 வரைக்கும் ஜான் வைக்லிப்புடைய காலம். பொஹிமியாவின் ஜான் ஹஸ்ஸோடைய காலம் 1369 1415. இவங்கெல்லாம் திருச்சபையோட அதிகாரத்தை எதிர்த்தாங்க. அதாவது பைபிளெல்லாம் பார்த்து சொற்களை ஆராய்ச்சி பண்ணி, முன்னாடி பைபிள் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. வெறும் திருச்சபையில் போப்பாண்டவரும் மதகுருமார்களும் மட்டும்தான் பைபிளை படித்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படிக்க மற்றவங்க படித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜான் விக்லிப்பு, பொஹிமியாவோட ஜான் விக்லிப் இங்கிலாந்தை சேர்ந்தவர், பொஹிமியாவை சேர்ந்த ஜான் ஹஸ்ஸே, இந்த மாதிரி உள்ளவங்களாம் திருச்சபையோட அதிகாரத்தை எதிர்த்தாங்க. என்ன சொன்னாங்க, விவிலியத்தை கொண்டே கிறிஸ்தவ போதனைகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் அதற்கு திருச்சபையின் சேவை தேவையில்லை என்றும் இவர்கள் போதித்தாங்க. விவிலியத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு திருச்சபைக்கு தான் போய் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்தவ போதனைகளுக்காக நீங்கள் திருச்சபை போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் ஒரு பைபிள் வச்சே நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. திருச்சபையின் போதனையும் பழக்கங்களையும் புனித பொருள் மாறும் கொள்கையினையும், அதாவது டிரான்ஸ்சப்ஸ்டேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நேரடியாகவே இவங்க தாக்கினாங்க. திருச்சபையில் இருக்கிற நடைமுறைகளை நேரடியாகவே இந்த ஜான் விக்லிப்பும் ஜான் ஹஸ்ஸும் தாக்குனாங்க. இது ஐரோப்பாவில் ஒரு புதிய மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்பதை பறைசாற்றியது. இவ்வாறு இடைக்காலத்தின் இறுதியில் ஒரு புதிய ஐரோப்பாவை நாம் காண முடிகிறது. இடைக்காலத்தோட இறுதியில் ஒரு புதிய ஐரோப்பாவை நாம் காண முடிகிறது. ஐரோப்பிய அரசியல், சமுதாய, சமய, பொருளாதார நிலைகளில் புதிய கருத்துக்களின் தாக்கத்தை காண முடிகிறது. அரசியல் சமுதாய மரபுகள் ஆகியவை மாறிவிட்டன. மக்களின் நடை உடை பாவனைகளும் மாறி காணப்பட்டன. இலக்கிய வளர்ச்சியும் கலை வளர்ச்சியும் ஐரோப்பாவில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் காணப்பட்டது. ஐரோப்பாவெங்கும் தேசிய உணர்ச்சி மேலோங்கி நின்றது. நிலமானிய முறையின் வீழ்ச்சியால் புதிய சமுதாயம் உருவாகியது. பல பெரிய நகரங்களின் வளர்ச்சியால் சுயாட்சி உரிமை, மக்களின் உரிமை, ஆளுமை ஆகியவை வலியுறுத்தப்பட்டன.
பல நாடுகளின் மன்னர்களின் ஆதிக்கம் வலுவடைந்து தேசிய அரசுகள் தோன்றின. எல்லாவற்றிற்கும் மேலாக ரோமானிய திருச்சபை ஐரோப்பிய மக்களின் கருத்தின் மீது கொண்டிருந்த கட்டுப்பாடு தளர்ந்தது. அதன் பெருமையும் மதிப்பும் குறைந்தது. இவை யாவும் நவீன ஐரோப்பாவின் பிறப்பை அறிவித்தன. இடைக்காலத்தில் இறுதியில் ஐரோப்பாவோட நிலை இதுவாக தான் இருந்தது. இதுதான் மறுமலர்ச்சி பிறகு தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. இந்த இடைக்காலத்தில் ஐரோப்பாவுடைய நிலை தான் பின்னாட்களில் மறுமலர்ச்சி தோன்றுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. தேங்க்யூ.